ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நாம மொபைல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எந்த ஒரு அப்ளிகேஷனையுமே எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி, அதாவது செராஸ் காப்பி எடுத்து டுவல் அப்ளிகேஷனா எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த ஒரு ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னொரு எனக்கு வாட்ஸ்அப் வேணும் அப்படின்னா இந்த ஒரு காப்பி நான் எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு அப்ளிகேஷனோட வித்தியாசம் என்ன அப்படின்னா, டுவல் எடுத்த அப்ளிகேஷனோட லோகோல ஒரு எல்லோ கலர் ஐகான் இருக்கும், ஒரிஜினல் அப்ளிகேஷன்ல அந்த எல்லோ கலர் ஐகான் இருக்காது. இத மாதிரி நாம யூஸ் பண்ணிட்டு கூட எந்த ஒரு அப்ளிகேஷனையுமே டுவல் அப்ளிகேஷன் ரெண்டா காப்பி எடுத்து ரெண்டு அக்கௌண்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இத மாதிரி யூஸ் பண்றதுக்கு நமக்கு பிளே ஸ்டோர்ல இருந்து எந்த ஒரு அப்ளிகேஷனுமே உதவியுமே இல்லாம நம்ம மொபைல்ல இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தெரிஞ்சதுக்கு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா போற போக்கிலே ஒரு லைக் தட்டி விட்டு பார்த்துட்டே இருங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மொபைலோட செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இதுல ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளால வந்துருங்க. இதுக்குள்ளால அப்புறம் டுவல் ஆப்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சில மொபைல்ல இந்த ஆப்ஷனோட நேம் வேற வேற நேம்ல இருக்கும். சோ இதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா உங்க மொபைலோட செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு மேல சர்ச் பாக்ஸ்ல DUAL அப்படின்னு நீங்க போட்டாலே வந்துடும். உங்க மொபைல்ல இந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா டுவல் ஆப்ஸ் அப்படின்ற வந்துடும். இப்படி கூட நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல வந்து நீங்க ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போய்கிட்டு டுவல் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இதுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை பண்ணணும். நம்ம சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நாம போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்க மொபைலை தேடி தேடி டான் வந்துகிட்டே இருக்கும். இது உங்களுக்கு டோட்டலி ஃப்ரீ தான். ஓகே, இப்போ டுவல் ஆப்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் உள்ள போயிருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்க மொபைல் இன்ஸ்டால் பண்ணிருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இதுல இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நான் டுவலா எடுத்து கிரியேட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அப்ளிகேஷனோட லிஸ்ட் தான் இப்போ கீழே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ எனக்கு வேற ஒரு அப்ளிகேஷன் அது வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து வாட்ஸ்அப் பிசினஸ் நான் வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதே மாதிரி இன்னொரு வாட்ஸ்அப் பிசினஸ் இன்னொரு நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த டுவல் ஆப்ஸ் ஆப்ஷன்ல வந்ததுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிசினஸ் இருக்குமா, அது வந்து ஆஃப்ல இருக்கு. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டாலிங் வரும், கிரியேட்டட் டுவல் ஆப் அப்படின்ட்டு வந்துடும் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு டுவல் ஆப்ஸ் வாட்ஸ்அப் பிசினஸ் இருக்கு. இதுல நான் ஒரு நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், இதுல இன்னொரு நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நமக்கு மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய எந்த ஒரு அப்ளிகேஷனையுமே நம்ம டுவலா காப்பி எடுத்து ரெண்டு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்க ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், நார்மல் வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், வாட்ஸ்அப் பிசினஸா இருக்கட்டும், நீங்க மொபைல் யூஸ் பண்ற எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இதுல, அதாவது லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே நீங்க ரெண்டா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க தவறுதலா வேற ஒரு அப்ளிகேஷனை டுவலா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பதற வேண்டாம். அந்த அப்ளிகேஷன், அதாவது டுவலா எடுத்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி லாங் பிரஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் இருக்கும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் டுவல் அப்படின்னு போட்டு நீங்க எந்த அப்ளிகேஷன் எடுத்தீங்களோ அந்த அப்ளிகேஷன் நேம் இருக்கும், அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷன் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும். இதனால நம்ம தவறுதலா எடுத்துட்டோமே, அதை நம்ம என்ன பண்ணணும், அது இன்ஸ்டால் பண்ணி தான் இருக்கணுமா அப்படின்ற எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் மட்டும் பண்ணிட்டா போதும். ஈஸியான மெத்தட் தான். சோ இந்த முறையில நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனுமே செராஸ் காப்பி எடுத்து ஒரே மொபைல்ல மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டா இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் Facebook நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.